விஜய் அவர்களுடைய ஜனநாயகன் திரைப்படத்துடைய செகண்ட் சிங்கிள் அப்படிங்கிறது டிசம்பர் 18 வெளியாக போகுது. ஸோ வெளியாக போகிற இந்த ஒரு சாங்கில் நம்ம விஜய் அவர்களுடைய அரசியல் ரிலேட்டடான சில விஷயங்களும் இருக்குது. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோ வந்து பேச போகிறோம். முதல் செகண்ட் சிங்கிள் டிசம்பர் 18 வந்துட்டு பார்த்தீங்கன்னா வெளியாக போகுது. ஸோ அதே டிசம்பர் 18 நம்ம விஜய் அவர்கள் ஈரோட்டில் போய் பேச போகிறாரு. ஸோ கண்டிப்பாக டிஎம்கேவை எதிர்த்து கண்டிப்பாக விஜய் அவர்கள் வந்து அந்த இடத்துல வந்து குரல் கொடுப்பாரு. ஸோ டிஎம்கேவை எதிர்த்து அங்கே குரல் கொடுக்குற போது இங்கே சாங் விழப்போகுது. ஸோ இந்த ஒரு சாங்லையும் டிஎம்கேவை அடிக்கிற மாதிரிக்கான சில விஷயங்களை கொண்டு வர வாய்ப்புகள் இருக்குது அந்த மாதிரி வந்து தான் சொல்கிறாங்க. ஸோ இந்த ஒரு போஸ்டரையும் வந்து தான் பார்க்கும்போது அவர் வந்துட்டு ஒரு மாசான ஒரு சம்பவத்தை முடிச்சுட்டு நிற்கிற மணிக்கு பின்னாடி எல்லாமே போலீஸ் கேங் இருக்குது. ஸோ நிற்கிற மணிக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆல்கஹாலிஸ்ட் டீமை வந்து தான் பிடிச்ச பிறகு இருக்கிற மணிக்கு இருக்குது. ஸோ அந்த ஒரு மாஸ் செலிப்ரேஷன் இருக்குது. ஸோ அதே மணிக்கு அந்த அரசியல் கட்சியில் இருக்கிற எதிர்த்து அதை வந்து ஜெயிக்கும் போது வைக்கக்கூடிய பாடல் மணிக்கு இருக்குது. ஸோ இந்த மாதிரி பார்க்கும்போது இது அரசியல் ரிலேட்டடாக பயங்கரமாக நம்மளால் வந்து லிங்க் பண்ண முடியுது. பட்னா இந்த ஒரு படத்தில் அவர் போலீஸ் வேடம் தான் பண்ணுறாரு, ஏன்னா துப்பாக்கிலாம் வச்சிருக்காரு. ஸோ இதை எப்படி அவரோட பாலிடிக்ஸ் லைஃபோட கனெக்ட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது தெரில. ஸோ சில பேர் ஃப்ளாஷ்பேக்கில் போலீஸாகவும் அடுத்து வந்து பொலிட்டிக்கல் கட்சி தலைவராகவும் ஆவாருங்கிறாங்க. ஸோ எந்த மணிக்கு புரியல. பட்னா இந்த ஒரு சாங்லேருந்து ஒரு தரமான க்ளூ இருக்குது. திமுகவை பயங்கரமாக போட்டு வச்சு செய்ய போகிறாங்க. ஸோ அது என்ன அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். நீங்கள் எத்தனை பேர் இருக்கா வெயிட் பண்ணுறது கமெண்ட்ஸில் பதிவு பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.